நெக்ஸ்ட்டு பாருங்கள், withdraw cash for personal use 8,000 rupees. இது என்ன டிரான்சாக்ஷன்? கேஷ் டிரான்சாக்ஷன். ஏன் அப்படின்னா அதில் கேஷ் வந்து ஒரு வார்த்தை கேஷ்னு வந்திருக்கு. அப்போ அது என்ன டிரான்சாக்ஷன்? கேஷ் டிரான்சாக்ஷனாக தான் இருக்கும். சரி, இப்போ இதில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல 2 டிரான்சாக்ஷன்ஸ் 2 அக்கௌண்ட் எடுப்போம். ஒன்று என்னது? கேஷ், இன்னொன்று ட்ராயிங்ஸ். வித்ட்ரான்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே 2 அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட். சரியா? இப்போ நான் கேட்குறேன், அதாவது ட்ராயிங்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போனால் அது பேர் ட்ராயிங்ஸ். எதுக்காக? சொந்த செலவுக்காக எடுத்து அது பேர் ட்ராயிங்ஸ். ஓகே, சரி, அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ட்ராயிங்ஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த ட்ராயிங்ஸ் நான் கேட்குறேன், யார் எடுத்தா? ட்ராயிங்ஸ்னால் யார் எடுத்தா? யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க எடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே சோமுனா சோமு தான் எடுத்துருப்பார். அப்போ யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை குறிக்குது இல்லையா? இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட். எப்பயுமே ட்ராயிங்ஸும் கேபிட்டல் என்ன அக்கௌண்ட்டாக இருக்கும்? பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பர்சனை காட்டுறது. ஓகேவே, அதாவது யார் காசு கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது கேபிட்டல் அப்படிங்கும்போது சோமு கொடுத்தாருன்னு படித்தோம். அதேமாதிரி ட்ராயிங்ஸ் யார் பண்ணியிருப்பார்? சோமு தான் எடுத்திருப்பார். ஸோ என்ன பண்ணுறோம்? ட்ராயிங்ஸை பர்சனல் அக்கௌண்ட் போட்டுக்கிறோம். கேஷ் வந்து உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட்டுன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலேருந்து ட்ராயிங்ஸ்னால் கொண்டு போகுது இல்லையா? அப்போ இது யார்? இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் ஓனர் என்னவாக இருக்காரு? ரிசீவராக இருக்காரு. கேஷ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோஸ் அவுட். காசு என்ன பண்ணுது? பிஸ்னஸ் விட்டு வெளியில் போகுது. ஓகேவா? உங்களுக்கு தெரியும், ரிசீவராக இருந்தால் டெபிட் பண்ணணும், கோஸ் அவுட்டாக இருந்தால் க்ரெடிட் பண்ணணும். கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ க்ரெடிட் பண்ணணும். இப்போ எப்படி எல்லான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜேர்னல் எப்படி போனால் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். இந்த இடத்துல கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். கேஷ் என்ன பண்ணியிருக்கோம்? டெபாசிட் பண்ணியிருக்கோம். எங்கே பண்ணியிருக்கோம்? பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். இப்போ கேஷ்னு ஒரு வார்த்தை வந்துருக்கு. அப்போ என்ன அக்கௌண்ட், என்ன டிரான்சாக்ஷன்? இது கேஷ் டிரான்சாக்ஷன். ஓகேவா? சரி, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கேஷ் என்ன பண்ணியிருக்கோம்? பேங்க்கில் போட்டிருக்கோம். அப்போ 2 அக்கௌண்ட் இங்கேன்னு வருது. 2 அக்கௌண்ட் நம்மளால் பிரிக்க முடியும், எடுக்க முடியும். ஒன்று என்னவாக இருக்குது? கேஷு இருக்குது இல்லையா? ஸோ கேஷ் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட்டும் எங்கே கொடுத்தோம்? பேங்க்கில் டெபாசிட் பண்ணோன்னு சொல்லிட்டோம். அப்போ பேங்க் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட். 2 அக்கௌண்ட் வந்துருக்கு. சரியா? இப்போ இந்த 2 அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது என்னென்னா கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். பேங்க்குங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். தெரியும் இல்லையா உங்களுக்கு? பேங்க்குங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஏன்னா இது எந்த பேங்க்காக வேணால் இருக்கலாம். நேம் ஆஃப் த பேங்க்காக இருந்தால் இல்லை பேங்க்குன்னு வந்தால் அது பர்சனல் அக்கௌண்ட். கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இந்த இடத்துல கேஷ் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறோம். அதாவது நம்ம பிஸ்னஸில் இருக்க பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போடுறோம். அப்படி போடும்போது இது என்ன அர்த்தம்? இந்த இடத்துல கேஷ் வருதா போதா? வெளியில் போகுது. ஸோ கோஸ் அவுட். கேஷ் என்ன பண்ணுது? வெளியில் போகுது. இங்கே பேங்க் என்னவாக இருக்காரு? கொண்டு போய் பேங்க்கில் பணம் போட்டால் பேங்க் என்னவாக இருப்பார்? பேங்க் இஸ் அ ரிசீவர். பேங்க்கு ரிசீவர் ஆகிடுவார். சரி, இப்போது நமக்கு தெரியும் ரிசீவராக இருந்தால் என்ன பண்ணும்? டெபிட் பண்ணும். அதே மாதிரி கோஸ் அவுட்டாக இருந்தால் உங்களுக்கு க்ரெடிட் பண்ணணும்னு தெரியும். வித் த ஹெல்ப் ஆஃப் த ரூல் இல்லையா? ரூல் வச்சு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இது ஜேர்னல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட். ரைட்? புரிஞ்சிச்சிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதே மாதிரி அடுத்தது பெய்ட் சேலரி பை செக். நம்ம பெய்ட் சேலரி பை கேஷ்னு போட்டிருக்கோம், பெய்ட் சேலரின்னு போட்டிருக்கோம், அதெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல பெய்ட் சேலரி பை செக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா? ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள் தெரியுதா? பெய்ட் சேலரி பை செக் 3000 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெய்ட் சேலரி பை செக். அப்போது இங்கே 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒரு அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டு? சேலரின்னு ஒரு அக்கௌண்ட்டு. சரி, பை செக்குன்னு என்ன அர்த்தம்? செக் யார் கொடுப்பா? செக் கொண்டு போய் பணத்தை எங்கே போய் நம்ம மாற்றுவோம்? பேங்க்கில் போய் மாற்றுவோம். ஸோ இங்கே யார்? பேங்க். சேலரி ஒன்று, பேங்க் ஒன்று. இங்கே பெய்ட் சேலரி அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தா நம்ம கேஷ் எடுத்துப்போம். ஆனால் பெய்ட் சேலரி பை செக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன எடுப்போம்? பேங்க்கை தான் எடுப்போம். இப்போ சேலரிங்கிறது நமக்கு தெரியும். பெய்ட் சேலரிங்கிறது இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸாக இருக்குது.
ஸோ எக்ஸ்பென்சஸ். பேங்க் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? ஒன்று உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இது ரியலாக நாமினல் கூட பார்க்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அதாவது சேலரிங்கிறது என்ன அக்கௌண்ட்டு? நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் வந்து என்ன அர்த்தம்? எக்ஸ்பென்சஸ்னு அர்த்தம் இல்லையா? இங்கே பேங்க் அப்படிங்கிறது பெய்ட் சேலரி பை செக் அப்படிங்கும்போது பே பண்ண போகிறது யாராக இருப்பாங்க? தட் இஸ் பர்சனல், தட் இஸ் பேங்க் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், உங்களுக்கு தெரியும். சரி, இங்கே பாருங்கள், இது நாமினல் அக்கௌண்ட். ஓகேவா? இது பர்சனல் அக்கௌண்ட். சரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பேங்க் அப்படிங்கிறது கொடுக்குறவரா வாங்குறவரா? ஹீ இஸ் அ கிவர் இல்லையா? அவர் தான் கொடுக்க போகிறாரு சேலரி. இப்போ இங்கே பாருங்கள், கிவராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? கிவராக இருந்தால் கிரெடிட் பண்ணணும், எக்ஸ்பென்ஸாக இருந்தால் டெபிட் பண்ணணும். சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் சொல்ல முடியும். எப்படி எதை போகிறோம் ஜேர்னலு? சேலரி அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க். சரியா? நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், இதில் இருக்குது டிரான்சாக்ஷன் நம்பர் 8. இதில் பாருங்கள், டிரான்சாக்ஷன் நம்பர் 8 பாருங்கள். சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட் 9,000 அப்படின்னு இருக்குது. அப்போ கிரெடிட்னு ஒரு வார்த்தை, அது என்ன டிரான்சாக்ஷன்? கிரெடிட் டிரான்சாக்ஷன் இல்லையா? கிரெடிட்னு ஒரு வார்த்தை வந்து அது என்ன டிரான்சாக்ஷனாக இருக்கும்? கிரெடிட் டிரான்சாக்ஷனாக இருக்கும் இல்லையா? இப்போ சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல 2 அக்கௌண்ட் யார்? சோல்டு குட்ஸ்னால் ஒரு பொருள் விற்கிறோம். யாருக்கு விற்றோம்? மகேஷ்க்கு விற்றோம். சரியா? அப்போது இந்த இடத்துல கேஷ் கிடையாது, கிரெடிட். கிரெடிட்னா என்ன வேணும்? நேம் ஆஃப் த பர்சன் கண்டிப்பாக நமக்கு வேணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு ஜேர்னல் எழுத போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மகேஷ் அப்படிங்கிறது ஒரு பர்சன். மகேஷுக்கு விற்றோம், என்ன பண்ணியிருக்கோம்? சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 2 அக்கௌண்ட், மகேஷ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். மகேஷுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், உங்களுக்கு தெரியும். சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன அக்கௌண்ட்டு? நாமினல் அக்கௌண்ட். சரியா? இப்போ இந்த இடத்துல மகேஷ் அப்படிங்கிற சேல்ஸ் பண்ணும்போது பொருள் என்ன பண்ணியிருக்காரு? மகேஷ் என்ன பண்ணியிருக்காரு? ஹீ இஸ் அ ரிசீவர். மகேஷ் என்ன பண்ணியிருக்காரு? பொருளை வாங்கியிருக்காரு. சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே காசு வருமா போகுமா? சேல்ஸ் பண்ணும்போது வருமானம் வரும் இல்லையா? இங்கே என்னது? சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம். ஓகே, சேல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே இன்கம்மாக இருக்குது. ஸோ நம்ம இன்கம் என்ன பண்ணணும்? நாமினல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி ரிசீவராக இருந்தால் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அப்போ ஜேர்னல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சரியா? மகேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 9. சோல்டு குட்ஸ் டு மகேந்திரன் ஃபார் கேஷ். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் படிச்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு பர்ச்சேஸ் படிச்சதுனால உங்களுக்கு சேல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே 2 அக்கௌண்ட், என்ன அக்கௌண்ட் இருக்குது? ஒன்று கேஷ் அக்கௌண்ட், ஒன்று சேல்ஸ் அக்கௌண்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஃபார் கேஷ்னு சொல்லிட்டாங்க. கேஷ் வந்தனால நமக்கு மகேந்திரனோட பேர் தேவையில்லை. ஓகேவா? கேஷ் அப்படின்னு, அதாவது நான் பொருள் விற்றேன், பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பணம் வந்தனால நமக்கு யார் தேவையில்லை? மகேந்திரனுக்கு விற்றோமா இல்லை யாருக்கு விற்றோங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பணம் வராதனால நம்ம பர்சன் பேர் எழுதணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டேட்டர் டு சேல்ஸ்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ போடும்போது உங்களுக்கு தெரியும் கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட், அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு கிடையாது. அது மாதிரி சேல்ஸ் அப்படிங்கிறது என்னது? நாமினல் அக்கௌண்ட், ஏன்னா அது இன்கமாக இருக்கும் அதனால். ஓகேவா? இங்கே இது என்ன? ரெவென்யூ ஆர் இன்கம் சொல்லலாம். இன்கமாக வருது. கேஷ் அப்படிங்கிறது கம்ஸ் இன், பணம் உள்ளார வருது, கம்ஸ் இன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? கம்ஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? டெபிட். ஓகே, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ், இன்கம் அண்ட் கெயின். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இது டிரான்சாக்ஷன் எப்படி எதுவும் பார்த்தீங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இதுதான் இதோட டிரான்சாக்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். தட் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 10. எக்ஸாம்பிள் நம்பர் 10ல் பாருங்கள், இந்த இடத்துல
borrowed loan from bank 10,000. சரி, இந்த இடத்துல borrowed loan from bank அப்படின்னு அர்த்தம் பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். borrowed loan from bank, பேங்க்லேருந்து என்ன பண்ணியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கும்போது என்ன வருது, கேஷ் இன்வால்வ் ஆகிடுது இல்லையா. அப்போ இது என்ன டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன். இது என்ன டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன். இப்போ இந்த கேஷ் டிரான்சாக்ஷனில் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். borrowed loan from bank, என்ன வாங்கியிருக்கோம், பேங்க் லோன் வாங்கியிருக்கோம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கேஷ்னு எழுதக்கூடாது. லோன் வாங்கினா லோனை தான் காட்டணும். ஏன் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணணும், we have to repay. புரியுதா. அப்போது கேஷ் ரிசீவ் பண்ணுறதும் லோன் ரிசீவ் பண்ணுறதும் வேறு. ஓகேவா. ஸோ யார் கொடுத்தாங்க, பேங்க்கு கொடுத்தாங்க. அப்போ பேங்க், லோன், பேங்க் ரெண்டு அக்கௌண்ட்டுன்னு லோன்னு சொல்லுவோம் இல்லையா. லோன் ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க். இப்போ நீ கேஷாக எழுதலான்னு கேட்டால் எழுதக்கூடாது, நம்ம லோனை தான் நீ காட்டும். சரி, இதில் பேங்க் லோன் அப்படிங்கிறது என்ன அக்கௌண்ட்டு, இட்ஸ் ஆல்சோ எ பர்சனல் அக்கௌண்ட். ஓகேவா. பேங்க்குங்கிறதும் என்ன அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட். ஓகேவா. இப்போது இந்த இடத்துல பேங்க் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு, தட் இஸ் ரிசீவ் லோன் ஃப்ரம் பேங்க், borrowed loan from bank. பேங்க்லேருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம். ஓகேவா. இப்போ ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட். இங்கே பாருங்கள், இந்த பேங்க் தட் இஸ் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கலாம், எஸ்பிஐன்னு இருக்குது. இப்போ என் அக்கௌண்ட் வந்து எங்கே இருக்குது, ஸ்டேட் பேங்க்கில் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் கொண்டு போய் பணத்தை என்ன பண்ணுவாங்க, லோன் கொடுக்க சேங்ஷன் பண்ண பேங்க்கு இந்த பேங்க்குக்கு அக்கௌண்ட்டை பணத்தை சென்ட் பண்ணுவாங்க. அப்போ ஹீ இஸ் அ ரிசீவர். ஓகேவா. என் பேங்க் என்னது, ரிசீவராக இருப்பாங்க. அப்போ இந்த பேங்க் என்னவாக இருக்காங்க, கொடுக்குறவங்களா இருக்காங்க. லோன் கொடுத்த பேங்க் என்னவாக இருக்காங்க, கிவராக இருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த பேங்க் என்ன பண்ணுறேன், இந்த பேங்க் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போது அக்கௌண்ட் வந்து ஏன் அக்கௌண்ட்டுக்கு வருது, அப்போ என் பேங்க் அக்கௌண்ட் என்னவாக இருக்குது, என்னோடய பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது, ரிசீவராக இருக்குது. எந்த பேங்க் கொடுக்குறோம் அவங்க கிவராக இருக்காங்க. ஸோ இங்கே கிவராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும், உங்களுக்கு தெரியும். ஸோ ரிசீவராக இருந்தால் டெபிட் பண்ணணும். பர்சனல் அக்கௌண்ட் சொல்லி பாருங்கள், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ஸோ நம்ம இங்கே அக்கௌண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு பேங்க் லோன் அக்கௌண்ட். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா. அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 11, ரிசீவ் கமிஷன் ஆஃப் ₹5,000 பை செக், பை கேஷ். இந்த இடத்துல இது என்ன கேஷ், என்ன டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன். சரி, இங்கே ரெண்டு அக்கௌண்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று என்ன அக்கௌண்ட்டாக இருக்குது, ஒன்று என்ன பண்ணாங்க, கமிஷன் ரிசீவ் பண்ணாங்க. சரி, அப்போ கமிஷன் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட். சரியா. கமிஷன் என்ன வாங்கினாங்க, கேஷ் வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேஷ் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட். ஓகேவா. இப்போ பாருங்கள், கமிஷன் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், இந்த இடத்துல நாமினல் அக்கௌண்ட்டாக இருக்கும் இல்லையா. உங்களுக்கு தெரியும் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா ஒன்று நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது. கேஷ் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ரியல் அக்கௌண்ட் போட்டுருவோம். சரி, இங்கே கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு வரவா செலவா, இந்த இடத்துல இன்கம்மாக இருக்குது இல்லையா, இன்கம்மாக இருக்குது. ரியல் அக்கௌண்ட் தட் இஸ் கேஷ், ரிசீவ் கமிஷன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுது, பணம் உள்ளே வருது. ஓகேவா. ஸோ ரெசிப்ட் ஆஃப் இந்த இதில் இன்கம். சரி, இன்கம் நம்ம என்ன பண்ணோம், இன்கம் நம்ம எப்பவுமே கிரெடிட் தான் பண்ண போகிறோம். ஸோ கிரெடிட் பண்ணிடுவோம். கம்ஸ் இன், ஒரு பொருளில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எப்படி எழுத போகிறோம், கேஷ் தட் இஸ் கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு கமிஷன் அக்கௌண்ட். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா. சரி, நெக்ஸ்ட்டு இது போகலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு டிரான்சாக்ஷன். இங்கே 12th எக்ஸாம்பிள் 12 பாருங்கள். பெய்ட் 4,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 5,000 டியூ டு கிரெடிட்டர் கீர்த்தனா. அதாவது நான் இன்றைக்கி ஒரு நாள் கீர்த்தனாட்ட என்ன பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். ஓகேவா. இன்றைக்கி நான் பே பண்ணிட்டேன், என்னோடய கடனை நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 5,000 rupees கொடுக்க வேண்டிய இடத்துல நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 4,800. புரியுதுங்களா. இங்கே 5,000 வாங்கியிருக்கேன், ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 4,800 தான் கொடுத்துருக்கேன். சரி, அப்போது இந்த 4,800 நல்ல ஒரு 2,200 rupees தான் காணும். அது என்னவாக இருக்கும், டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். புரியுதா, என்னவாக இருக்கும்,
டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் 5000 பொருள் வாங்கிட்டு ஒரு 200 கம்மி பண்ணிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் இது என்ன ட்ரான்சாக்ஷன், கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷனுக்கு நம்ம எழுத போகிறோம். இதில் பாருங்கள் 2 அக்கௌண்ட் எடுப்போம் இல்லையா. ஒன்று என்னது கேஷ் உங்களுக்கு தெரியும், ஒன்று எடுக்க போகிறோம் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே. ரெண்டாவது இந்த இடத்துல கீர்த்தனான்னு ஒரு அக்கௌண்ட் எடுப்போம். ஓகே, கீர்த்தனான்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் இப்படி எடுக்கணும்னா கேஷ் வாங்கியிருக்கேன் ஆனால் கேஷ் இருக்கேன். கீர்த்தனா அப்படிங்கிற அக்கௌண்ட் என்னென்னு நம்ம பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. அதாவது முன்ன கடன் வாங்கியிருப்பாங்க, அவங்க இன்றைக்கி முன்ன கடன் வாங்கியிருப்பாங்க, அவங்க இன்றைக்கி திருப்பி கொடுத்துறாங்க இல்லையா. அப்போ யார் கொடுத்தாங்கன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக கீர்த்தனா பேர் எழுதியிருப்போம். இன்னொன்று அந்த 200 ருபீஸ் கம்மியாக இருக்கு இல்லையா, அது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? டிஸ்கவுண்ட் என்ன டிஸ்கவுண்ட்டு பெய்ட் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். கீர்த்தனாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் என்ன பண்ணியிருக்கேன், என்றைக்கோ கொடுக்க வேண்டிய காசை இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கவுண்ட் என்ன பண்ணி பெய்ட் டு அப்படின்னு அர்த்தம், கொடுத்துருக்கேன்னு அர்த்தம் இல்லையா. இங்கே கொடுத்துருக்கோம், என்றைக்கோ கீர்த்தனாங்கிறவங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போனதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பெய்ட் டு கீர்த்தனா ஃபுல் செட்டில்மெண்ட். ஓகே, சரி. ஓகே, இங்கே பாருங்கள் இப்போது இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டுன்னு இருக்கட்டும். சரி, இப்போ பாருங்கள் இதில் கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட், கீர்த்தனாங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு நாமினல் அக்கௌண்ட். சரியா? சில இடத்துல நமக்கு 2 டெபிட் வரும் 2 கிரெடிட் வரும்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தான் இது. இப்போ கீர்த்தனா அப்படிங்கிற என்னது, நான் என்ன பண்ணீங்க பெய்டு அப்படின்னு அர்த்தம், கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். அப்போ கீர்த்தனாவாக இருக்கார், ரிசீவராக இருக்காங்க. ஓகேவா? இங்கே ரியல் அக்கௌண்ட் கேஷ் என் கையில் என்ன பண்ணுச்சு, போயிடுச்சு. அப்போ கோஸ் அவுட், வெளில போயிடுச்சின்னு அர்த்தம். ரைட்டா? அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பாருங்கள். இந்த டிஸ்கவுண்ட் பார்க்கும்போது டிஸ்கவுண்ட் என்ன அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். நான் கொடுக்கும்போது இந்த இடத்துல நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது நான் பே பண்ணும்போது எனக்கு வந்தால் அது ரெசிப்ட். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேவா? டிஸ்கவுண்ட் ரிசீவ் அப்படிங்கிறது நமக்கு என்ன அக்கௌண்ட், அது நமக்கு இந்த இடத்துல கெயின் இல்லை கெயின் சொல்லலாம், இன்கம் சொல்கிறத நம்ம கெயின்னு சொல்லுவோம், லாபம் இல்லையா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எழுத போகிறேன், கோஸ் அவுட்டாக நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ரைட்டா? ரிசீவ்டாக இருந்தால் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். கெயினாக இருந்தால் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். சரி, இப்போ நான் அக்கௌண்ட் எழுத போகிறேன் பாருங்கள். எப்படி அக்கௌண்ட் எழுத போகிறோம், ஜேர்னல் எழுதும்போது டெபிட் தான் ஃபஸ்ட் எழுதுவோம். ஸோ கீர்த்தனா அக்கௌண்ட் டெட்டர், எத்தனை கிரெடிட் இருக்குது, 2 கிரெடிட் இருக்குது. 2 என்ன கொடுத்தாங்க, கேஷ் கொடுத்துட்டாங்க. அக்கௌண்ட் 2 டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் எழுதும். இங்கே பாருங்கள் இப்போ கீர்த்தனை நமக்கு கொடுக்க வேண்டிய நம்ம பெய்ட் டு கீர்த்தனை எவ்வளோ கொடுக்கணும், நம்ம 5000 ருபீஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டேன். அது எப்படி கொடுத்துருக்கேன், 4800 கேஷாக கொடுத்துருக்கேன், 2000 டிஸ்கவுண்ட் ரிசீவ்டாக வாங்கியிருக்கேன். புரியுதுங்களா? அப்போது இதில் இது கிரெடிட் சைடு. ஸோ கிரெடிட்லேயும் 5000 இருக்குது, டெபிட்லேயும் 5000 இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு போகலாமா? லாஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 13 பாருங்கள். தினேஷ், a customer in a declared insolvent and 40 paise in a rupees is received. ஓகே, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இது இருக்குது. இந்த இடத்துல the estate for his due 10,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தினேஷ் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர், ஓகேவா, அவருக்கு நம்ம என்ன பண்ணிப்போம், பொருளை விற்றுருப்போம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை இன்சால்வென்ட் சொல்லிட்டு கவர்மெண்ட் அந்த கோர்ட்டு டிக்ளேர் பண்ணிடுச்சு. அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய 10,000 ருபீஸை 10,000 ருபீஸ் கொடுக்க முடியாது, அதுபோல் ₹1 40 பைசா தராங்க. இதுதான் அதோட கணக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா 10,000 ருபீஸ் தட் இஸ் 100 ருபீஸ் 40 பைசா இருந்துச்சுன்னா 10,000 ருபீஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், தட் இஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு எவ்வளோ கிடைக்கல. 10,000க்கு தட் இஸ் 100 ருபீஸ்க்கு 10 பைஸ் கிடச்சதுன்னா
அப்போது 1000 rupees கிடச்சிக்கும், 4000 rupees கிடச்சிருக்கும். ரைட்டா? எவ்வளோ கிடைக்கல? 6000 rupees கிடைக்கல. சரி, இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸில் ஒரு விஷயம் இருக்குது. நான் கடன் கொடுத்துருக்கேன், அந்த கடனை வந்து நான் என்னால் திருப்பி வாங்க முடியல, வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதை நான் செலவாக எழுதி காட்டுறேன். சும்மா அது எக்ஸ்பென்சஸ் காட்டும்போது அது சும்மா காட்ட முடியாது. என்னென்னு சொல்லுவோம், பேட் டெட்ஸ், வரா கடன் கொடுத்தது வர போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுவோம், பேட் டெட்ஸ்ன்னு சொல்லி எழுதி நம்ம அதை என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்ஸாக காமிச்சிடும், செலவாக காமிச்சிடும். ஓகேவா? நஷ்டமாக காமிச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பேட் டெட்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பென்ஸோட நஷ்டங்கிறது தான் கரெக்டு. அப்போ இந்த பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்த காசு என் கையில் வரல, என்கிட்ட வரல, அப்போ அது என்னவாக இருக்கும், பேட் டெட்ஸாக இருக்கும். சரி, அப்போ இங்கே நான் எடுக்க போகிறது ஒன்று கேஷ் அக்கௌண்ட். ஓகே, பாருங்கள், தினேஷ் கஸ்டமர் இஸ் டிக்ளேர்ட் இன்சால்வெண்ட் அண்ட் 40 rupees ரிசீவ்ட். என்ன பண்ணியிருக்காங்க, பணம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. யார் கொடுத்தது, தினேஷ் கிட்டேருந்து. ஓகேவா? சரி, இப்போ இதில் கொஞ்சம் பணம் வரல, அது என்னன்னு சொல்லுவோம், பேட் டெட்ஸ்ன்னு சொல்லுவோம். பேட் டெட்ஸ், வரா கடன். ஓகேவா? சரி, இப்போ கேஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரியல் அக்கௌண்ட். தினேஷ் வந்து பர்சனல் அக்கௌண்ட். பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாஸாக இருந்தால் அது நாமினல் அக்கௌண்ட். இது எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தால் என்னது, கேஷ் என்னது வருது இல்லையா, கம்ஸின், உள்ளே வருது. அதே மாதிரி தினேஷ் பர்சன் என்ன பண்ணுறாரு, நமக்கு பணத்தை கொடுக்குறாரு, ஹீ இஸ் அ கிவர். ஓகேவா? நார்மல் அக்கௌண்ட் இந்த இடத்துல இது என்னது, இது லாஸாக நமக்கு தெரியுது, நஷ்டம். ஓகேவா? இது நமக்கு லாஸ். ஸோ நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ரியல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா டெபிட் வாஸ் கம்ஸின், ஸோ நான் பண்ணுறேன் டெபிட். நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், ஸோ நான் அதை டெபிட் பண்ணிடுறேன். சாரி, நார்மல் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் கிவராக இருந்தால் என்ன பண்ணும், கிரெடிட் பண்ணணும். கிவராக இருந்தால் கிரெடிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிவராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எழுதும்போது ஃபஸ்ட்டு டெபிட் தான் எழுதுவோம் இல்லையா. டெபிட் எழுதும்போது இங்கே பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெட்டர், பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு தினேஷ். ஓகேவா? இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர வேண்டிய காசு எவ்வளோ இருந்தது, 4000 நம்ம கைக்கு வந்திருக்கு. இதில் கேஷ் அப்படிங்கிறது 4000, நமக்கு வராத கடன் பார்த்திங்கன்னா 6000. நம்ம தினேஷ் எவ்வளோ தரணும், 10,000 rupees தரணும். ஓகேவா? இதுதான் இது. அதாவது 40 காசு தான் வந்திருக்கு. அதாவது 100 ரூபாய்க்கு 4 ரூபாய், தட் இஸ் பைஸ். 1 ரூபாய்க்கு 40 காசு, 1 ரூபாய்க்கு 40 காசு. ஓகேவா? அப்போ நம்ம வச்சு கணக்கு போடணும். புரியுதுங்களா?